ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாடா மோட்டார்ஸ் டீமெர்ஜர் நடந்த உடனே பயங்கரமாக ஷேர் பிரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. 40% மேலே கீழே இறங்கியிருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி யாருமே பேனிக்காக தேவை கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, 2 கம்பெனியாக பிரிக்கிறாங்க இல்லையா, பிரித்ததுனால இப்போ வந்து டாடா மோட்டாருடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் 40% மேலே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரமே இது ரிவைவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு 1:1 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து டாடா மோட்டார்ஸுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேரும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 14 ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அக்டோபர் 14க்கு முன்னாடி உங்ககிட்ட டாடா மோட்டார் ஷேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டிமெர்ஜரில் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ உங்களுக்கான டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுடைய ஸ்டாக் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்தில் கிடைக்கும். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் யாராலையும் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேடிங்க்கு அது அவைலபிளாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் அது நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான், அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து எப்போ அலாட் ஆகுதோ, அலாட் ஆகும்பொழுது மோஸ்ட்லி இதே ப்ரைஸில் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்பலாம். ஆனால் டாடா மோட்டார்ஸ் கம்பெனி 2ஆக பிரிஞ்சாலும் இந்த 2 கம்பெனியுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்காகவே நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் வித் வீரா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.